ஓம் நம சிவாய. பரந்த உலகத்தில் உயர்ந்த உள்ளம் படைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள். எப்பொழுதுமே ஒரு திருக்கூத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக சொல்லக்கூடிய வசனம், கண்ணோக்கும் இடமெல்லாம் கடவுள் காப்பாற்றுவார் என அகஸ்தியர் திருவாய் மலர்ந்தருளியபடிக்கு 4 யுகங்களுக்கும் சொந்தக்காரன் எவனோ, இருவினைக்கும் எட்டாதவன் எவனோ, கல்லானவன் எவனோ அல்லது காற்றானவன் எவனோ அல்லது நீரானவன் எவனோ அல்லது நெருப்பானவன் எவனோ, எறும்பு கடை யானை முதல் 84 100,000 சிவசந்துக்களையும் ஆட்டி படைப்பவன் எவனோ, ஊட்டி வளர்ப்பவன் எவனோ, அப்பேற்பட்ட அப்பரின் ஒப்பற்ற திருவடி கமலங்களை வணங்கி என் உள்ளம் என்னும் கோவிலிலே அமரச் செய்து ஆசை என்னும் நெய் ஊற்றி ஆத்மாவென்னும் இலக்கேற்றி வணங்கி நாங்களோ எங்கள் சிற்றறிவுக்கு எட்டியவரை இன்று நடத்தக்கூடிய நாடகம் என்னவென்று கேட்டால், ரேணுகா சம்ஹாரம் என்னும் உடல் மாறி பிறப்பு என்னும் தெருக்கூத்தை நடத்த முன் வந்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட தெருக்கூத்தில் தாள குற்றம், மேல குற்றம், இசை குற்றம், இப்படி எந்தவித குற்றாக்குறைகள் இருந்தவர்கள்தான் தாங்கள் வீட்டில் எப்படி ஒரு சிறு குழந்தை தவறு செய்துவிட்டால் மன்னித்து பொறுப்பீர்களோ அப்படி எங்களையும் மன்னித்து காத்து ரட்சிக்குமாறு உங்களை இருகரம் கூப்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இது முதல் எங்கள் நாடகம் ஆரம்பம் ஆரம்பம் ஆரம்பம். இப்ப நாம பார்க்க போறதுங்க ரேணுகா சம்ஹாரத்தின் ஒரு சிறு தொகுப்பு தான். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாம். சுவாமி, ஏன் அழைத்தீர்கள், எதற்கு அழைத்தீர்கள், என்ன காரணம் என்று கேட்கின்றாய். தெரிவிக்கலாமா? நாமோ திருமணம் செய்து 5 பிள்ளைகளை பெற்றுவிட்டோம். பரசுராமன் என்று 5 குழந்தைகளை எடுத்து விட்டோம். இனிமேலும் இந்த அனுபவ வாழ்க்கையில் இருக்க வேண்டாம். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. ஏனென்றால் இல்லற வாழ்க்கையை வெறுத்து துறவற வாழ்க்கை போக வேண்டும். அதனால் எறும்புகளே, அது முதல் 84 100 1000 ஜீவ ஆத்மாக்கள் பரமாக்கடவுளை பூஜை செய்து சாலோக சமீப அரூப ஜாயுஷ்யம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதிவை அடையலாம் என்று செல்ல இருக்கின்றேன் எண்ணம். அதனால் நான் சென்று வருவதற்காக நீ எனக்கு விடை கொடுத்தற்ப வேண்டும். சுவாமி, எப்படி பரமன் பூஜை செய்வதென்றால் பாவையாலும் புலவாலும் பரமன் பூஜை செய்வதென்றால் பாவையாலும் இல்லற வாழ்க்கை 5 குழந்தைகள் ஈன்றெடுத்து விட்டோம். நான் இனிமேல் துறவற வாழ்க்கையை கொண்டு பரமக்கடவுளை நோய்க்கு அரிதாகிய தபத்தை செய்து 4ஆம் பதவி அடைய வேண்டும் என்று நினைக்கிறேன். அப்படி 5 குழந்தைகள் ஈன்றெடுத்த இந்த தாய் நீங்கள் பூஜை செய்வதற்கு பணிவிடை வேலை செய்தால் எனக்கும் அந்த பதவி 4ஆம் பதவி கிடைக்கும் அல்லவா? அதனால் நானும் கூட வருகிறேன். ஐயா, நான் எங்க சொல்ல இருக்கின்றேன்? பழமனை கோயில் தவம் செய்ய செல்றீங்க. காட்டிற்கு, வனத்திற்கு தவம் செய்ய போகின்ற இடத்துல ஒரு பொம்பளை பிள்ளைய கூட கூட்டு போய் தவம் செய்ய முடியுமா? முடியாதுங்க. பூஜை செய்ய முடியுமா? முடியாதுங்க. நான் காட்டிற்கு செல்கிறேன் என்றால் வேலுகள் நானும் கூட வரேன் என்கின்றான். சுவாமி, நான் காட்டிற்கு தவம் செய்ய பூஜை செய்ய செல்ல இருக்கிறேன் தவிர திருவிழா பார்க்க போகல. உன்னையும் கூட அழைத்து செல்வதற்கு. அதனால் நான் சொல்கிறேன், கேளுங்கள். தாங்கள் பூஜை செய்கிறீர்கள், அதுக்கு பணிவிடை வேலை செய்தால் எனக்கு சாலோக சமீப அரூப ஜாயுஷ்யம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி எனக்கும் உன்னுடைய மனைவிக்கும் கிடைக்கும் அல்லவா? அதனால் அது பிரயோஜனம். சிறு வயதிலே உங்களை திருமணம் செய்து 5 குழந்தைகளை பெற்றிருக்கிறேன். நான் இதனால் இதுவரைக்கும்
என்றால் என் மீது எந்த குற்றமும் தாங்கள் கண்டிருப்பீர்களா? இல்லையே. அப்படி என்னை அழைத்து செல்லும் பொழுது தாங்களுக்கு ஏன் மனசிலே சங்கடம்? இருந்தாலும் காட்டிலே கரடி இருக்கும், சிங்கம் இருக்கும், புலி இருக்கும், காட்டு மிருகங்கள் இருக்கும். அந்த மிருகத்திற்கெல்லாம் இறகி விடுவாய் பெண்ணே. ஆண் பிள்ளை தாங்கள் தபத்திற்கு எந்த மிருகமும் கண்டுதான் பயந்தோடு எதிர்த்து வராது சுவாமி. அப்படி என்கிறாயா? அப்படி என்றால் இந்த பதில் சரிதான். என் மனைவியாகிய ரேணுகை கணவன் எங்கே இருக்கின்றானோ அங்கே தானும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். ஆமா, அவள் எண்ணத்திலே தவறு இல்லை. அதனால் அவள் இடத்துல கோபப்படுவதில் அர்த்தம் இல்லை. இல்லைங்க பெண்ணே ரேணுகா. ஆனால் கண்மணி ரேணுகா, நான் செல்லக்கூடிய இடத்திற்கு உன்னையும் அழைத்து செல்கிறேன். ஏதோ எனக்கு பரமசிவம் அருகின்ற முக்தி மோட்சத்திலே பங்கு கிடைக்கும். உண்மை. அதனால் கண்மணி என்னோடு தவறு செய்ய வந்து இருப்பதாக இருந்தால் நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ தட்டாமல் செய்ய வேண்டும். பெண்ணே ரேணுகா, நன்றாக கேட்டுக்கொள். பரவனுடைய கோபம் பொல்லாத கோபம். சிவனாருடைய பூஜைக்கு உன்னால் எந்தவித இடையூறு வரக்கூடாது. சிவனுடைய தவம் கெட்டுவிட்டால் உலகமே அழிந்துவிடும். அதனால் கண்மணி ரேணுகா, சிவனுக்கு பூஜை செய்ய அனுதினமும் காலை மாலை இருவேளை பூஜை செய்ய இருப்பதால் நீ நதிக்கரைக்கு சென்று ஜலம் கொண்டு வர வேண்டும். பூந்தோட்டத்திற்கு சென்று மலர் கொண்டு வர வேண்டும். இப்படி காலை மாலை இருவேளையும் ஜலமும் மலரும் நீ கொண்டு வந்து கொடுத்தால் அதை வைத்து நான் என்னுடைய பூஜையை செய்து கொள்வேன். ஜலம் எப்படி எடுக்க சொல்ல வேண்டும்? பெண்ணே ரேணுகா, நீயே கற்புக்கரசி உத்தமி. அதனால் நீ பண்பாட்டவளை எடுத்து செல்ல தேவையில்லை. நதிக்கரைக்கு சென்று மணலிலே உன் விரலாக சுழற்றினால் பச்சை மண்ணானது பண்பாட்டமாக உருவெடுத்துவிடும். அந்த பாண்டத்திலே நீ தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாம். அந்த இடத்திற்கு சென்று மூக்குடையே வா என்றால் மூக்குடை வந்துவிடும். மலர்கள் வாருங்கள் என்றால் மலர்கள் அனைவரும் வந்துவிடும். இந்த மண்பாண்டத்திலே இருக்கின்ற தண்ணீரை வெறுந்தலையிலே தூக்கி வர வேண்டாம். சும்மாடு வேணும் அல்லவா? அதற்கு சும்மாடாகத்தானே நாகேந்திரா என்று அழைத்தால் போதும். அரவம் என்று சொல்லக்கூடிய நாக பாம்பாகப்பட்டது வந்துவிடும். அதை நீ சுருட்டி சும்மாடாக உன் தலையிலே வைத்து அதன் மேல் மண்மாலை சுமந்து சீக்கிரமாக நதிக்கரைக்கு சென்று மலர் ஜலம் கொண்டு வந்தால் நான் பூஜை செய்வேன். பெண்மணி, அப்படி என்றால் சீக்கிரமாக நதிக்கரைக்கு சென்று நான் சொன்னதெல்லாம் கொண்டு வா. ஐயா, என்னுடைய தாதியை அழைத்து விடுவான். ரேணுகா பரமேஸ்வரி அழைக்க தாய் தர்பார் தன்னானே நானே எனக்கு கோயிலே கோயிலே தன்னானே நானே நான் மனமுடிக்க காத்திருந்தே மாமந்தனை மறந்தார் தன்னானே நானே நான் மாற்றானுக்கு மாலை மாலை
அடியே அம்மா அக்கா என் பேர் அம்சவல்லி. ஆமா. உன் பேரு? என் பேரு ரோகிணி. ரோகிணி. காரணமாக நம்ம அம்மா ராணியம்மா வச்சிருக்காங்க. ஆமா ஆமா. இதா அம்மா அவ பாக்கலாமா? பார்க்கலாம். ஏம்மா 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 தங்களுடைய பாதம் அந்த கமலங்களுக்கு அடே கொடி வணக்கம் தாயே. எங்களை அழைத்த காரணம் என்னம்மா? அம்மா அம்மா பதியாகி மன்னவர் சுவாமி ஆனவர் சுவாமியானவர் நந்தவனத்திலே சென்று ஜலத்திலே குளித்து நதிக்கரையிலே சென்று ஆள் காட்டி விரலை சுழற்றினால் அந்த மண்ணே மண்பாண்டமாக வரும். மண்ணே மண்பாண்டம் தெரிவித்தார். மண்பாண்டம் வந்த உடனே உடனே நாகேந்திரனை அழைத்தால் உனக்கு சும்மாடாக வரும். பூஞ்செடியை அசைத்தால் குடலையாக வரும். அது நிறைய பூ வரும். எடுத்து வருவாய் என்று தெரிவித்திருக்கிறார். அப்படிங்களா? அதனால் கணவனே கண்கண்ட தெய்வம் இல்லையா? இருந்தால் இது எல்லாம் உண்மையாக வரும். நீங்களும் அப்படி இருப்பீர்களா? அப்படியே இருக்கிறோமா? அப்படியே இருக்கிறோமா? வாங்க ராஜி தாதி மாறே அப்படி இருக்கும்போது இதோ குலக்கரையமாக வந்தார்கள். என்ன செய்ய வேண்டியது? முதலிலே பெண்களாய் பிறந்தவர்களுக்கு மஞ்சள் எடுத்து வந்தாயா. அமருங்கள். மஞ்சள் எங்கடி மனவர் இழப்புங்கடி மஞ்சள் எங்கடி மனவர் இழப்புங்கடி அஞ்சான வேணி எல்லா ராஜகமலமே அருளர பூசி கோடி அலங்காரமா எங்க மஞ்சள் பூசா? நீங்க பூசுற மஞ்சள் யாரு பாப்பா? யாரு பாப்பா? நீங்க பூசுற மஞ்சள், நீ பூசுற மஞ்சள் யாரு பாப்பா? நீங்க பூசுற மஞ்சள் அவங்க புருஷன் மட்டும்தான் பாக்குறாரு. ஊர்ல அத்தனை பேரும் பாப்பாங்க. நான் ஏன் பூசுறேன்னா என் புருஷன் மட்டுமே பாக்குறேன். அதுக்காக நாங்க பூசணுமா? மஞ்சளுக்கு உள்ள அழகு ஆமா. கல்யாணம் ஆகாத பெண்களா இருந்தா முகத்தில் பூசி கருத்தில் பூசுவார்கள். கருத்தில் பூசணும். கல்யாணமான பெண்களா இருந்தால் மன்னவரிட்ட மாங்கல்யத்திலே பூசி பிறகு முகத்தில் பூசி கருத்தில் பூசுவார். சரிங்கம்மா. மீது எங்கும் பூச மாட்டார். சரிம்மா, இப்ப அப்படியே செய்யணுமா?
அஞ்சான மேனி எல்லாம் ராஜகமலமே இப்போது என்ன செய்ய குளிக்க வேண்டும். ஜலத்தில் ஆடுவோம், இந்த குளத்தில் ஆடுவோம். இப்போது என்ன செய்ய வேண்டும்? குளிக்கிறதானே வந்தீங்க. இங்க குளிச்சால பாரு, குளிச்சதா எவ்வளவு அழகா இருக்கு. சேலைய கூட அந்த அவுத்து கட்டணுமா? என்ன இங்க குளிச்சோல வந்து போடு போடு வராதே தெரியுது. கால் வாரானே போறவங்களுக்கு மதயா சாமி அப்பா சிம்புரா பத்தி வாயலாம். ஏமா அவர் அம்மா டவுன் பஸ் போனாவே யாரும் எல்லாம் இறங்கிடலாம். சரியா? என்னது ரெண்டு மங்கல ஏறிட்டறவா வந்து புரியுதானே இறங்கி லகேதியாப்பா என்ன போடுவே இப்போது என்ன செய்ய வேண்டும் தேவி? என்ன மாதிரினா சரி அடி விரலா இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? அரவந்தானே அழைத்து தாஜிமார்கள் அதுவும் வந்து விட்டது. பூஞ்செடியை தானா செத்தி தோழி பாருங்கள் செல்லலாம்.
சொல்லியபடியே சொல்லலாம். ஜலம் மலர் புஷ்பம் நாகேந்திர அனைத்தும் ஆனால் கண்மணி தெரிவித்த வகை கொண்டு வந்து விட்டால் மிக்க சந்தோஷம். எங்க யாம காணோம் என் குழந்தை இருக்கிறதுக்கு இல்ல தம்பி வாடா போடா இல்ல ஏண்டா நிக்கிற போன ஜட்ட குழந்தை பொறுமையா ஆமா ஆமா கஷ்டம் என்ன எவ்வளவு கூட தலம்பி தலம்பிட்டு வரணும் அங்க இருந்து மூணு கண்மணி ரேணுகா சுவாமி நீ கற்பனையிலே தாராளம் உத்தமி என்பதாலும் அனைத்து பொருள்களும் உடனே வந்து விட்டது. அதனால் மிக்க சந்தோஷம் கொண்டு இப்பொழுது சிவனுடைய பூஜை ஆரம்பிக்கலாமா?